ஷபாஷ். முறையாக இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனை நான் பார்க்குறேன். ஒவ்வொரு குடிமகனும் ஜெர்மன், துபாய், சுவிட்சர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் இன்னும் பல நாடுலேருந்தே சொந்தமாக செலவு பண்ணி அவங்க ஓட்டு போடுறதுக்காக மட்டுமே தமிழ்நாட்டுக்கு போகிறாங்க. இதை நான் முறையாக பார்க்குறேன். இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக இதே வீடியோ, செம்ம கூஸ் பாம்ஸ். பார்க்கும்போது செம்ம பெருமையாகவும் இருக்குது. உங்கள் அனைவருக்குமே சல்யூட். இதே மாதிரி உற்சாகத்தோட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் உங்கள் ஓட்டை நீங்கள் போடணும். 100% ஓட்டு போடிங்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய வரலாறாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தளபதி சொன்ன மாதிரி கண்டிப்பாக பெரிய வெற்றி அவர் அடைவார். உங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக வரும். தயவு செய்து இது வரைக்கும் ஓட்டு போடாமல் இருக்கிற நீங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அன்னைக்கு போய் உங்கள் ஓட்டை போடுங்க. இதில் இன்னும் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எங்கள் மலேசியாவிலேருந்து நிறைய வீடியோஸ் நாங்கள் பார்த்தேன். சில பேர் மலேசியன் சிட்டிசன்ஸ் கூட அந்த எலெக்ஷன் டைமில் இந்தியாவுக்கு வராங்க. அவங்களால ஓட்டு போட முடியாது தான், பட் ஏன் வராங்க? அந்த பூத்தில் நின்று திருட்டு ஓட்டு இல்லாமல் தடுக்கிற அந்த வேலையை நாங்கள் செய்வோம் அப்படி சொல்லி வராங்க. இதெல்லாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. இதிலே தளபதி டெஸ்டர் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா ஒரு ஃபேஸ்க்காக மட்டும்தான். அதுதான் தளபதி விஜய். ஸோ வெளிநாட்டில் உள்ள இந்தியர்களுக்கே இவ்வளோ ஆர்வம் இருக்குன்னா, தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த உங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஆதரவு நீங்கள் கொடுப்பீன்றதை யோசித்து பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருக்குது, ஆவலாகவும் இருக்குது. கண்டிப்பாக தளபதிக்கு ஓட்டு போடுங்க. மாற்றம் தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தளபதிக்கு ஓட்டு போடுங்க. அவர் நிறைய நம்பிக்கை கொடுத்துருக்காரு. உங்களோட எலெக்ஷனில் அவர் வெற்றி பெற்றுட்டால் நிறைய விஷயங்களை உங்களுக்கு செய்யணும் அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக செய்வார். தயவு செய்து டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. மாற்றம் வேண்டும் கண்டிப்பாக. அடிச்சு வர்றான் தடைய வச்சா உடச்சு வர்றான் தளபதி.